விரிசலை குடும்பத்திற்குண்டான சின்ன மனஸ்தாபங்களை பெரிய மனஸ்தாபமாக்கி புஷி ஆனந்த் அவருடைய பிடிகளில் வந்து விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு போய் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து திடுதுப்புன்னு கட்சி ஆரம்பித்து லெட்டருக்கு டெல்லிக்கு போய் வைக்க உண்டான எல்லா ஏற்பாடும் புஷி ஆனந்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்தவர் தான். ரொம்ப ஒரு சாதாரண நிலையில் தான். இன்றைக்கி அவருக்கு வந்து பல பிடிகள் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு போகுது. புஷி ஆனந்து காலில் அது அந்த அது ஏன்னா நீங்கள் அதை இப்போ விஜய் காலில் விழுகிறத விஜயை விரும்பாமல் இருக்கலாம். என்னையா காலில் விழுது நீங்களும் ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி ஆயிருந்தாலும் அவரும் அவ்வளோ நாசுக்காக விளையாடுறாரு. ஆனால் புஷி ஆனந்து எல்லாம் கேமரா எடுக்கிறான்னு நல்லா தெரியுது. டப்புன்னு வந்து விழுறாங்க காலில். இப்போ விஜயை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு இப்போ ரஜினிகிட்ட வந்துடுவார் அப்படின்ற ஒரு நப்பாசையிலையும் பேராசையிலையும் காத்துக்கிட்டு இருந்த ஏசி சண்முகம் மாதிரி ஆட்கள் இப்போ இவங்களாம் நெருங்கிட்டாங்க அப்படின்னா புஷி ஆனந்தோட அடையாளத்தை இழக்கப்படும். அதனால அவர் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டாரா? இல்லை, முட்டுக்கட்டைன்றது நீங்கள் ஒரு ஏசி சண்முகமும் ஐஸ்வர்ய கணேசும் வந்து நெருங்கும் போது அதுக்கு புஷி ஆனந்தை வந்து எப்படி குஷிப்படுத்துறதுன்றது 2 பேருக்கு தெரியாதா? இப்போ தாவேக்கா வந்து புஷி ஆனந்தோட கட்சி தான், விஜய் கட்சி இல்லை. புஷி ஆனந்த் கட்சி தலைவர் விஜய் தானுங்க. அதை கையெழுத்து மட்டும் தானே போடுறாரு சார். அப்போ இவர் தான் முடிவு எடுக்கிறாரு. கையெழுத்து போடலாங்க, கையெழுத்து ஆர்வம் சட்டை இவருது தான். ஆனால் நான் தான் மாப்பிள்ள அப்படின்ற அது அந்த அளவுக்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். பார்த்தீங்கன்னா நடிகர்கள் கட்சி தொடங்குவது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாகவே இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஆயிடுச்சு. அது விஜயும் விதிவிலக்கலாம். மாஸ் ஹீரோனாலே அடுத்து வந்து அரசியல் தான் டார்கெட். ஸோ இவர் அரசியல் வந்தது பெரிய விஷயம் இல்லை. இவர் அரசியல் தள்ளியது யார்? அவருக்கு முன்னாடி யாராவது ஏற்கிறாங்களா அவரை? இல்லை, அதாவதுங்க விஜயை பொறுத்தளவு அவர் வந்து அதிமுக ஆட்சியில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர். அதற்கு முன்னால் திமுக ஆட்சி நடக்கும்போது ஒரு காவலர்னு ஒரு பட இஷ்யூ தான் இருந்துச்சு. அது வந்து நேரடியாக அரசு திமுக ஆட்சி தலையிட்டதாக வந்து இல்லை, அது உண்மை இல்லை. அதில் அது சன் டிவிக்கும் அவருக்கு உண்டான ஒரு இஷ்யூவில் ஓடிச்சு இல்லையா. சன் டிவி அப்படிங்கும்போது அது ஆளுங்கட்சியினுடைய பின்புலத்தில் உள்ள சேனலு அப்படிங்கும்போது அது ஒரு திருச்சி விட்டு பண்ணாங்க. மற்றபடி அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா படங்களும் வாசியாக வந்து தலைவா அப்படின்னு ஒரு படத்தில் எல்லா படங்களும் சர்ச்சையிலமாக இது பண்ணோம். இவர் வந்து போய் காலில் விடுவார், அப்புறம் போய்ட்டு இது பண்ணுவார். அது நடக்கும். அதாவதுங்க நீ ஹீரோ அப்படின்னா நீ ஒரு சினிமா எடுக்கிற அப்படின்னா சினிமா மட்டும் எடு, ரைட்டு, யாராக இருக்கட்டும், சினிமா மட்டும் எடு. அதில் போய் நீ அரசியல் தத்துவம் அது இதெல்லாம் பேசிக்கிட்டு வரும்போது எதிர்ப்பு வந்து அப்புறம் சமாளிக்கணும்ல. ரெண்டாவது இன்னொரு பெரிய ஒரு உலக அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்த எல்லா நடிகர்களும் இப்போ இல்லை அப்போ இருந்த நடிகர்கள் எல்லாருமே மக்களுக்கு முன்னால் தான் முதல்ல போய் அந்த கட்சியை அறிவிப்பாங்க. கமலஹாசன் இப்போ லேட்டஸ்ட்டாக கமலஹாசன் வரைக்கும் மக்களுக்கு முன்னால் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு முன்னால் திரண்டு கட்சியை முதல்ல பேர் சொல்லிடுவாங்க. அந்த கட்சியினுடைய முறைப்படியான தொடக்கம் அந்த கட்சி கொடியேற்றுதல், ரைட்டுங்களா. அதற்கு முன்னால் வந்து நிர்வாகிகள்லாம் அந்த தலைமை நிர்வாகிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், இந்த செட்டப்பெல்லாம் முடிச்சுட்டு இதற்கு பிறகு தான் அந்த ஒரு பொது மேடைக்கு வந்து மக்களுக்கு முன்னால், பத்திரிகையாளர்களுக்கு முன்னால், டிவிக்கு முன்னால் அந்த கட்சி பேர் அப்படின்னு சொல்லி கட்சி கொடியை ஏற்றுவாங்க. அதற்கு பிறகு இந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக வந்து இதான் பழக்கம். பொதுவாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படித்தானே. விஜய் ஒருத்தர் தான் லெட்டர் பேடில் கட்சி ஆரம்பித்து ஒரு தட்டி லெட்டர் பேடில் கட்சி ஆரம்பித்தாச்சு. அப்போ அதே லெட்டர் பேடில் நன்றின்னு சொல்லிட்டார். இப்போ எல்லாருக்கும் நன்றி, என்னை வாழ்த்தியர்களுக்கு நன்றி சொல்லிட்டார். அது அவருடைய செயல்பாடு நடைமுறை எப்படின்னு தெரியலை. ஏன்னா அவர் 2026 சொல்லிட்டார், நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதவர் சட்டமன்ற தேர்தல் தான் இலக்குங்கும் போது நீங்கள் 2025 கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. 2025 கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ அவர் நம்புறது என்னன்னா கோடிக்கணக்கான பேர் இளைஞர்கள் நம்ம பின்னால் இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குல்ல. நீங்கள் 2 வருஷமும் அந்த திட்டத்தோடு இருக்கீங்கள. அப்போ 2025 கட்சி ஆரம்பித்து 2026 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பெரிய விஷயம் இல்லைல்ல. அதாவது என்ன காரணமாக இருக்குங்க சார்? நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடல, 2026 தான் உங்கள் இலக்கு. அப்போ 2.5 ஆண்டு காலம் எதுக்கு இந்த ஸ்பேஸ்? எதனால விட்டுருப்பாரு நினைக்கிறீங்க? நீங்கள் விஜய்ன்றவர் 2026 தான் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு 2025 கட்சி ஆரம்பித்து அவர் சொன்னார், நாளைக்கு கட்சி ஆரம்பித்தா நாளை கழிச்சு கூட என்னால் ஆட்சி முடிக்க முடியுன்ற ஒரு மனப்பக்குவத்தில் தான் இருக்கார்.
இன்றைக்கி நைட்டு கட்சி ஆரம்பித்து நாளை கழித்து தலைமைச் செயலகத்தில் போய் கோட்டையில் கொடியேற்றிடுவன்ற மனப்பக்குவத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது ஆரம்பிக்கலாமே. அப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கட்சி ஆரம்பித்து அது டெல்லியில் போய் அந்த கட்சியை பதிவு பண்ணுற அளவுக்கு செல்வாக்கு இருக்குல்ல. அப்போ நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன? 2020 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னா, இலக்கு 2026 அப்படின்னா இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக தான் இருக்குது. சரிங்களா? அப்போது 2026 நீங்கள் திமுக எதிர்த்து ஆகணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு அரசியல் குட்டையை குழப்பி இப்போ நடக்க போகிற தேர்தல் தான் முக்கியமான தேர்தல். சர்வாதிகாரம் வீழ்த்தப்படுமா நீடிக்குமான்றதான் இப்போ விஷயம். அதான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்றது மத்திய அரசோட வாதமாக ஒன்று இருக்குது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக தான் வச்சுருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாக தான் அவர் இப்போ செயல்படுறாரு. இல்லை, அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ என்னன்னு கேளுங்க. இப்போ ஆரம்பித்த புதுசில் திமுக அடுத்து திமுகவில் தான் ஒரு குரூப். திமுகவிலேருந்து யாரும் அதுக்கு ரியாக்ஷன்லாம் காட்டினதா இல்லை. அமைச்சர் உதயநிதி அவர் வந்து முதல்வருடைய மகன்ற முறையில் அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கார். வரவேற்கிறதே தமிழுடைய இது தானே, வேறு வரவேற்போம் அப்படி. வந்த பிறகு கட்சியின் ஒரு அமைப்பை வந்து கொள்கைன்னு சொன்ன பிறகு தான் இவருடைய எதிரி யார், இவர் யார் ஆதரிக்கிறாரு, இப்படி விஷயங்கள் அதுக்கு பிறகு தான் சர்ச்சைக்குள்ளே வரும். அதெல்லாம் வந்து தான் ஆகும். ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். அதை விட்டு பதில் சொல்லாமலாம் முடியாது, தப்பிக்க முடியாது இனிமே. ஏன்னா இது வரைக்கும் வாய் மூடிக்கிட்டு இருந்த இன்னும் பத்திரிகையாளர் சந்திக்கல. அப்போ அவங்க தெளிவுபடுத்திடுவாங்க. ஆமாம், அப்போ நீங்கள் பத்திரிகையாளர் தெளிவுபடுத்துகிறா இல்லையோ பத்திரிகையில் தெளிவுபடுத்திடுவாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் இந்த ஒரு கட்சியை அறிவிக்கும் போது பத்திரிகையாளர்கிட்டையோ பொது மேடையில் நீங்கள் சொல்லியிருந்தா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. சொல்லித்தானே ஆகணும். இன்னுமே போய் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன் அந்த கருத்து. இப்போ நாளைக்கு ஒரு பெட்ரோல் விலை ஏறுதுன்னா கருத்து சொல்லணும்ல. நாளை கழித்து ஒரு விஜய் சொல்லணும்ல. அதே லெட்டர் பேட்லையாவது பதில் சொல்லணும்ல. அதுதான் 2 வருஷம் இடைவெளி. அதுதான் நான் பதில் சொல்லுவேன். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய இப்போ மக்களுடைய இப்போ இருக்கிற மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனநிலையை சிதைக்கிறதுக்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு அஜெண்டா ஒன்று தான் விஜய். வேறு என்ன நோக்கமாக இருக்க முடியும் சொல்லுங்கள். இது ஒன்று தான் அஜெண்டா. இன்னமும் அடுத்த 5 ஆண்டு இந்த ஆட்சி நீடித்து தான் என்ன மாதிரியாக இருக்குமோன்றது என்னமா. இந்த தேர்தல் முடிவு எப்படி வேணாலும் அது மக்களுடைய இதை பொறுத்து இருக்குது. அது எப்படி வேணாலும் வரட்டும், அது 2வது விஷயம். அது அதற்கு பிறகு வந்த பிறகு நம்ம கவலைப்படுவோம், ரைட்டுங்களா. வந்த பிறகு கவலைப்படுறதும் வந்த பிறகு சந்தோஷப்படுறது 2 வகையான இருக்குது. வந்த பிறகு கவலைப்படுறதுன்றது யார் வந்தால் கவலைப்பட போகிறோம், யார் வந்தால் சந்தோஷப்பட போகிறோன்றது நமக்கு 2 இடம் தான் இருக்குது இங்கே. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் போய் பதிவு பண்ணிக்கிட்டு குட்டையை குழப்பக்கூடாதுல்ல. இப்போ இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்க இறங்குவான், நாங்கள் இறங்குறோம் அப்படின்னா அப்படி சொல்லு. இல்லை 2025க்கு கட்சி அப்படி சொல்லணும். 2ஐயும் விட்டுக்கு நீங்கள் ஊடு சாலில் குதிரை ஓட்டுறன்றது, அந்த குதிரை எங்கே போய் தடத்தை பதிச்சு அந்த குதிரை சிதைக்குதுன்றது தான் முக்கியம். யாரை சிதைக்க போகுது அப்படின்றது. ஒரு கிராமங்கள் வரைக்கும் ஒரு கட்சியை கொண்டு போகிறது சாதாரணம் கிடையாது. கண்ணுமொழி பிதுங்கி போயிடும். அவருடைய இதில் கட்சி லெட்டர் பேடில் முதல் வரியே என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து என்னை அடையாளம் காட்டி மக்களிடம் அடையாளம் காட்டிய மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 துருக்குறள் அப்படி இப்படின்னு ஒரு போட்டு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு அறிக்கை ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் என்னென்னா அப்பா அம்மாவுக்கு அடுத்து மக்களுக்கு நான் செய்யணுன்றாரு. ஆனால் அவங்க அப்பாவுடைய அம்மாவுடைய தொடர்பில் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. அவர் அந்த பேச்சுவார்த்தை விட்டு தொடர்பில் ஐயோ அப்பா ஒரு மனஸ்தாபத்தில் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு மகனுக்கு உண்டான பிரச்சனை, உண்மை பிரச்சனை என்னன்றது யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. மனஸ்தாபம் இருக்குன்னு தெரியும். அந்த மனஸ்தாபம் காரணம் யாருக்கும் தெரியுமா? அது அவங்க குடும்பத்துக்குள்ள உள்ள. இல்லை, இதே ஒரு விஷயத்தை நான் அரசியல் வருவேன்னு சொல்லிட்டு யாராவது என்னை பற்றி பேசுகிறாங்கன்னா, யாராவது நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அவங்க மேலே தீவிர நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே மறைமுகமாக சாட்டினார். இப்போ இவரே அரசியலுக்கு வர்றாரு. நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ விரிசலை குடும்பத்திற்கு உண்டான சின்ன மனஸ்தாபங்களை பெரிய மனஸ்தாபமாக்கி புஷி ஆனந்த் அவருடைய பிடிகளில் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டார். இப்போ வரைக்கும் நீங்கள் திடுதுப்புன்னு கட்சி ஆரம்பித்து லெட்டருக்கு டெல்லிக்கு போய் வைக்க உண்டான எல்லா ஏற்பாடு. ஏன்னா அவர் புதுச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்த அந்த ஒரு பழக்கம், டெல்லி தொடர்புகள் அவருக்கு. அதற்கு பிறகு ஆளுங்கட்சியினுடைய மத்திய ஆளுங்கட்சி, ஒன்றிய ஆளுங்கட்சி, அங்கே புதுச்சேரி ஆளுங்கட்சி, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த தொடர்பு இல்லாமல் நீங்கள் போய் டெல்லியில் போய் எலெக்ஷன் அமைச்சிலேருந்து கதவை திட்ட முடியாது.
சாதாரண ஒரு ஆள் போயெல்லாம் நீங்கள் தட்டி எலெக்ஷன் ஆஃபீஸு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்து தலைமையில் போய் கதவை தட்டி கட்சி ஆஃபீஸ் ஆரம்பிப்பீங்கள முடியாது. சும்மா போனோம்னா லெட்டர் வாங்கிட்டு போ அப்படின்றான் பாட்டில். போய் பதிவு பண்ணி ஒரு இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேணும்ல ஆள். அப்படி போகும்போது தான் புஷி ஆனந்துடைய பிடிக்கல மாட்டேங்குது. ஏன்னா புஷி ஆனந்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்தவர் தான். ரொம்ப ஒரு சாதாரண நிலையில் தான். இன்றைக்கி அவருக்கு பல கொடிகள் புழக்க வழக்கங்கள் அப்படின்னு போகுது. அவருக்கு ஏன்னா அவருடைய வருகைக்கு பிறகு தான் விஜய்க்காக ஒரு 25 ஆண்டுகளாக விஜய் அப்படின்ற பேர் மட்டும் தெரிஞ்சு அதன் மேலே உள்ள ஒரு இவ்வளோ கிரேஸில் அங்கேருந்து ஆரம்பத்துலேருந்து வந்தாங்க பாருங்கள். அவங்களாம் படிப்படியாக முதல்ல சுமார் சாதாரண ஒரு ரசிகர் மன்றமாக இருந்ததை ஒரு நற்பணி இயக்கமாக்கி அதுக்கு ஒரு மாவட்ட அமைப்பு, மாவட்ட தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், இந்த அமைப்புகள்லாம் போட்டது ஆரம்பத்தில் வேறு ஆட்கள் விஜயனுடைய ஆரம்பத்தில். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தஞ்சை மாவட்டம், தஞ்சையில் சரவணன் ஒருத்தர், திருவண்ணாமலையில் பாரதிதாசன், சேலத்தில் பார்த்திபன், தருமபுரியில் சிவான்னு ஒருத்தர், இன்னொரு மாவட்டம் அது ஒரு மாவட்டம் தான். 5 மாவட்ட தலைவர்கள் தான் இப்போ விஜய் கூட இருக்கிறாங்க. வேறு யாருமே கிடையாது. என்ன காரணம் சார்? புஷி ஆனந்த் வந்ததோ பழைய ஆட்கள்லாம் இழுத்துட்டு தனக்கு ஆதரவான ஆட்களெல்லாம் நியமனத்துக்கு என்ன காரணம்? அது நீங்கள் அது ஒரு நிகழ்ச்சியிலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. விஜய் புஷி ஆனந்தனுடைய இயற்கை குணாதிசயம் என்ன அப்படின்றது. நீங்கள் ஒம்படியாக காலில் விழு வைப்பார். சமீபத்தில் தான், ரொம்பலாம் பழசெல்லாம் கிடையாது. இப்போது ஒரு 3 மாதம் ஒரு சமயம் அது. இப்போ கூட இந்த பள்ளி மாணவிகளுக்கு இதெல்லாம் வழங்கினார் இல்லையா, உதவித்தொகையெல்லாம். உதவித்தொகை லேப்டாப்லாம் வழங்கி நல்லா படிக்கணும், பெரியாரை படி, அம்பேத்கரை படிலாம் அப்படின்னு ஒரு அறிவுரையெல்லாம் சொன்னார் விஜய். அந்த நிகழ்ச்சியில் தான் இந்த மாவட்ட தலைவர்கள் பூரா பார்த்தீங்கன்னா டம்முன்னு காலில் விழுவான். புஷி ஆனந்த் காலில், விஜய் காலில் விழ மாட்டான். விஜய் காலில் விழுந்து நான் பார்த்ததும் கிடையாது. புஷி ஆனந்த் காலில் அது அந்த ஆள். ஏன்னா நீங்கள் அதை விஜய் காலில் விழுகிறத விஜயை விரும்பாமல் இருக்கலாம், ரைட்டுங்களா? அது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது. என்னையா காலில் விழுது இவங்களும் ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது. அவரு அவ்வளோ நாசுக்காக விளைகிறார். ஆனால் புஷி ஆனந்த் எல்லாம் கேமரா எடுக்கிறான்னு நல்லா தெரியுது. டப்புன்னு விழுறாங்க காலில். இப்போ மனநிலை எப்படி பார்த்துங்க? இல்லை அது அவருக்குள்ள மரியாதை தர்றாங்களா இல்லை இவரே ஏற்படுத்தி? என்னங்க மரியாதையா? என்ன இது என்ன மரியாதையாங்க? அப்போ நீ மற்றவன் காலில் விழுகிறத பற்றி மற்றவன் பேசக்கூடாது இல்லையா? காலில் விழுறது இப்போ இப்போ காலில் விழுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது சகோதரா. எல்லார் காலையும் எல்லா நேரத்துலையும் விழுந்து தெரிய முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம்பொருள் இருக்குது, சும்மா எது இருக்குது, சரிங்களா? புஷி ஆனந்துக்கு என்ன, புஷி ஆனந்துக்கு அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம் அங்கே இருக்குன்னு அவர் இன்னும் பெரிய ஞானி அவர் அப்படி கிடையாது. இல்லை அவர் அதை விரும்பி அப்படி பழக்கிறார். இப்போயே பழக்கி வச்சுட்டோம்னா தான் அடுத்து. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போலுக்கு, ஏன்னா அவருக்கு தெரியாமல் இருக்காதுல்ல. அதான் இவர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ அதுக்குண்டான ட்ரெயின் இப்போயே கொடுத்துட்டோம்னா தான் அடுத்து 2026க்குள்ளே செட் ஆகிடுவாங்க எல்லோரும் அப்படின்னு அவருக்கு கணக்கு. அப்போ அந்த மாதிரி ஆள். இப்போ அவருடைய பணப்புழக்க வழக்கம்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா மாவட்ட தலைவர்கள் போஸ்டிங் போடுறேன்னு சொல்லி, செயலாளர் போடுறேன்னு சொல்லி கொஞ்சம் பார்ட்டி அளவுக்கு இருக்கிற சின்ன தம்பிகள் இளைஞர்கள்ட்டெல்லாம் அவர் கொஞ்சம் அவங்கள விருப்பப்பட்டு கொடுத்துருப்பாங்க. சரி விஜய் எப்படி முதலமைச்சர் ஆயிடுவார், நம்ம மீட்டு எடுத்துடலாம்ன்ற நம்பிக்கையில் தானே கொடுத்துருப்பாங்க. அதுதான் இப்போ விஷயம், சரிங்களா? புஷி ஆனந்த் தான் முழுக்க. அதே மாதிரியே இப்போ விஜயை தூக்கி பிடிக்கிறதுக்கு இப்போ ரஜினிகிட்ட வந்துடுவார் அப்படின்ற ஒரு நப்பாசையிலையும் பேராசையிலையும் காத்துக்கிட்டு இருந்த ஏசி சண்முகம் மாதிரி ஆட்கள் இவங்க விஜயை நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஐசரி கணேஷ் அவர் ஒரு பெரிய கல்வி வியாபாரி, கல்வி அதிபர். அவர் பிஜேபியினுடைய தீவிர ஆதரவாளர் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். பிஜேபி அதிமுகவினுடைய தீவிர ஆதரவாளர். அவருடைய படங்கள் அவர் தயாரிக்கக்கூடிய படங்கள் தமிழ்நாட்டில் சிக்கல் இல்லாமல் ரிலீஸ் ஆகின்றதுக்காக அப்பப்போ உதயநிதி கூட போய் கை ஓட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பார். அப்புறம் ரெட் ஜெயிண்ட்டே படத்தை வாங்கி ரிலீஸ். அவங்க சினிமா பிஸ்னஸாக பண்ணுவாங்க, இவர் பாலிடிக்ஸாக பண்ணுவார் ஐஸ்வரி கணேஷ். இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் விஜயை நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா நீங்கள் தனியாக சொந்த காசை மட்டும் செலவழிச்சிக்கிட்டு கட்சி நடத்துறது சாதாரண இல்லை. யாருக்கிட்ட சொந்த காசை நம்பிலாம் சொந்த காசை செலவழிக்கிறதுக்கு முடியாது. அதற்கு ஐஸ்வரி கணேசன், ஏசி சண்முகம் இந்த மாதிரி ஒரு பெரிய பண முதலைகள் அவங்க கரெக்டாக வந்தாங்கன்னா வந்துடுவாங்க. வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் நம்ம கணிப்பு.
அப்படியே வந்தாலும் புஷி ஆனந்த் இதுக்கு முட்டுக்கட்டை போட மாட்டாரா சார்? இல்ல. ஏசிஐ சண்முகம் எடுத்தோம்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல் இருக்கார். ஐசரி கணேஷ் தானே நீங்கள் சொன்ன மாதிரி தன்னோட யூஸ்ஃபுல்லுக்காக வரவர். அவரால் ஏதோ ஆதாயம் இருந்தால் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு சில கட்சிகள் டார்கெட் பண்ணதாகவும் சொல்லப்படுது ஐசரி கணேஷ் மேலே. இப்போ இவங்களாம் நெருங்கிட்டாங்க அப்படின்னா புஷி ஆனந்த் தன்னோட அடையாளத்தை இழக்கப்படும். அதனால அவர் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டாரா? இல்லை, முட்டுக்கட்டைன்றது நீங்கள் ஒரு ஏசி சண்முகமும் ஐஸ்வரி கணேசும் வந்து நெருங்கும் போது அதற்கு புஷி ஆனந்தை வந்து எப்படி குஷிப்படுத்துறதுன்றது 2 பேருக்கு தெரியாதா? ஏசி சண்முகத்துக்கும் ஐஸ்வரி கணேசுக்கும் புஷி ஆனந்தை எப்படி குஷிப்படுத்துவது ஏசி சண்முகத்துக்கு தெரியாதா? அவர் எப்படி நல்லா ஜெல்லுன்னு வச்சுருக்கிறது ஏசி சண்முகத்துக்கு தெரியும். அதுக்குண்டான இதுக்கெல்லாம் வந்து இப்போ எடுப்பாங்க. ஏன்னா இப்போ புஷி ஆனந்துக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கும்போது அது வந்து பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா புஷி ஆனந்த் முட்டுக்கட்டைன்னா அது எந்த கட்டையும் வராது. அது வந்து அந்த முட்டுக்கட்டை அது வாட்டில் இருக்கும். அது மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அவரையும் ஓவர்டேக் பண்ணலாம். புஷி ஆனந்துக்கு எப்படி புஷி ஆனந்த் எப்படி 25 பழைய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்க விசுவாசிகளை பூரா ஓரம் கட்டிட்டு புதுசாக அவர் ஆட்களாக இப்போ வச்சுருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் புஷி ஆனந்தனுடைய இதுவும் இதாகும் இல்லையா? இன்னும் 2 வருஷத்தில் தெரிஞ்சிடும்ல. 2 வருஷத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அதுக்கு பிறகு இப்போ யார் யார் உள்ளே வர்றா என்ன ஏது அப்படிங்கும்போது புஷி ஆனந்துக்கு வந்து ஒரு இதுக்கு முடிவு வந்துடுவார். அதனால தான் இப்போ அதுவும் எதுவும் நடக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நேரடியாகவும் பதில் சொல்லிட்டேன். இந்த கட்சி விஷயத்தில் விஜய் சொல்கிறத புஷி ஆனந்த் கேட்பாரா, இல்லை புஷி ஆனந்த் சொல்கிறத விஜய் கேட்பாரா? அரசியல் ரீதியாகவோ மக்கள் அந்த ஒரு விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது முழுக்க வந்து அது புஷி ஆனந்த் தான் முடிவெடுக்கிறார். புஷி ஆனந்த் முடிவெடுத்து அதை வந்து செயல்படுத்துறதுக்கு இவர்கிட்ட ஒரு கையெழுத்து அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம இப்போ தாவேக்கா வந்து புஷி ஆனந்தோட கட்சி தான், விஜய் கட்சி இல்லை. புஷி ஆனந்த் கட்சித் தலைவர் விஜய் தானுங்க. அதை கையெழுத்து மட்டும் தானே போடுறாரு சார். அப்போ இவர் தானே முடிவு எடுக்கிறாரு. கையெழுத்து போடலாங்க. கையெழுத்து ஆர்வம் கையெழுத்து அதுக்காக வந்து என்ன நீங்கள் வர விஜய் வந்து இப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு அறிக்கை அந்த அறிக்கையை வந்து பொதுவாக வந்து அதை அடித்து இன்னும் 2 பேர் அதுக்கு தயாரித்து அதை படித்து பார்த்து அதுக்கு பிறகு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? விஜய் சட்டை விருது தான், ஆனால் நான் தான் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அது அந்த அந்த அளவுக்கு ஏதா அதாவது இப்போ அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அவருக்கு நம்பிக்கையாக இருக்கும்போது சொல்கிறவங்க இப்போ அவருக்கு நம்பிக்கையாளர் பக்கத்தில் இருக்கும்போது அது சொல்கிறது கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக யாருக்கு இப்போ கட்சி யார் பிடியில் கட்சி இருக்குது யார் பிடியில் அது இருக்குது இது இருக்கலாம் அதுக்கு உண்டான ஆராய்ச்சி வந்து இப்போ அவசியம் இல்லை. ஏன்னா கட்சி இந்த செயல்பாடுகள் வந்த பிறகு தானே இப்போ பிடி எப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னால் நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லை தெரியாமல். இப்போ புஷி ஆனந்துக்கும் விஜய் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? எந்த பழக்கத்தின் அடிப்படையில் இவர் நம்பிக்கை பெற்றிருந்தால் கட்சியையும் இப்போ ஒப்படைச்சிருக்காரு. அது மாதிரி இவரோட ரசிகர் மன்றத்தையும் ஹேண்டில் பண்ண சொல்லியிருந்தார். என்ன நம்பிக்கை இவர்கிட்ட இருந்திருந்தால் இதை கொடுத்துருப்பார் அவர்கிட்ட? இல்லை, அது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவர் அங்கே அரசியல் அங்கே இப்போ பாண்டிச்சேரி அரசியல்லேருந்து ஒதுங்கின பிறகு அங்கே உள்ள ரசிகர் மன்றம் விஜய் ரசிகர் மன்றத்து மேலே ஒரு ஈடுபாடு அப்படி இப்படி அந்த ஒரு இதில் தான் அவர் வர்றார். கொஞ்சம் கையில் கொஞ்சம் பணம் உள்ள ஆள், ஒரு அரசியல் ரீதியான ஒரு தொடர்புகளை வந்து பலப்படுத்தி வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்குறதுக்கோ இல்லை கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொந்த காசு கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் நம்ம சொந்த காசு செலவழிச்சோம்னா அப்புறம் மற்ற விஷயங்கள் பின்னால் வரக்கூடிய விஷயங்களை யோசித்து செலவழித்தா தான் அது சரியாக வரும். அந்த நம்பிக்கையில் வந்து நெருங்கினவர் தான் புஷி ஆனந்த். அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வயப்படுத்தி வச்சுருக்காரு அப்படின்றது போக போக இன்னொரு எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட தெரியலாம். இல்லை அதுக்கு முன்னால் கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய ஆதிக்கமும் தெரியும், மற்ற என்ன விஷயம்ன்றது தெரியும். அதுக்கு முன்னால் நம்ம எதையும் இப்போ எல்லா இதுலேயும் உண்டு தான். அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சு தான் சர்ச்சைகள் வரும், அதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். சமாளிக்கலாம், சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் தான் உள்ளே வர்றாரு விஜய். அதுக்கு புஷி ஆனந்த் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்காரா இல்லை வேறு எந்த மாதிரி அவர் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சைகளில் வந்து உருவாக்குறாரான்றது அதுக்கு பிறகு தான். ஆமாம். பல்வேறு கருத்துக்களை பொறுத்த மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.